சொன்னா தாயம்பேட்டை அங்கலாமாக்கு இங்கிருந்து தான் சீர் வரும். அதனால இது எனக்கு தாய் ஊரு. அப்படி இருந்தாலும் மண்ணில் பிறந்தவர்கள் மண்ணுக்கே சமம். எப்படி தெரியுமா? எப்படிமா? அவர் மன்னவனாலும் ஏறவாட்ட சின்னவனாலும் அவன் மண்ணில் பிறந்தவன் அம்மாடி மண்ணுக்கு சொந்தமாடி. மண்ணில் பிறந்தவன் என்னதான் நம்ம பிறந்து சொத்து சொகத்தோட நகை நட்டோட வாய்க்கிறோமே, அப்படி இருந்தாலும் இந்த மண்ணில பிறந்தவன் உள்ள கட்டிக்கிற அண்ணாக்கார் கூட அர்த்தம் வைப்பாங்க. ஒரு பிள்ளையார பிடித்து விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடுகிறோம். எதால மண் பிள்ளையார் பிடித்து வைக்கிறது தெரியுமா? எதுலையா? மண்ணால் பிடித்து ஒரு மண் பிள்ளையார பிடித்து நம்ம சாமி கும்பிடுறோம். ஆவணி மாதம் அது ஏன் தண்ணியில காய்க்கிறோம்? அது மண்ணால் ஆனது. அதனால அது மண்ணுக்கு தான் சொந்தம். யாருக்கும் தெரியாது தெரியாது தானே சொல்லிக்கிறேன். அப்படி இருந்தாலும் கேட்டுக்கோ. என்னத்த கேட்டுக்கா? வீடியோ பாக்குறியாமா? நீ பாத்துக்க, கேட்டுக்கோ. பிரித்தியா அம்மாடு சொல்றமா? வீடியோ பிரித்தாமா கிட்ட ஏமா பிரித்தமா கேட்டுக்கோ இதெல்லாம். அப்படி இருந்தாலும் இதோ இன்று நடத்தக்கூடிய நாடகம் மின்னல் வழி சிவபூஜை எண்ணம் ஆர்ஜினல் குலத்தியா மாறிய நாடகம். மின்னல் வழி சிவபூஜை எண்ணம் ஆர்ஜினல் குலத்தியா மாறிய நாடகம். இந்நாடகத்திலே சொல் குற்றம், பிழை குற்றம், ஆசிரியர் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், இசை குற்றம், பேச்சில குற்றம், நடை உடை பாவனம் அனைத்திலும் குற்றம் இருந்தால் உங்கள் வீட்டிலே மயிலை என்று சொல்லக்கூடிய மயிலை என்ற சிறு பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அவ்வாறு என்னையும் என் நடிகரையும் மன்னிக்கும்படி சிறந்தால். இந்த பப்புனு கம்யூனிட்டி இதெல்லாம் சொல்லலையே, நீ நேர்ப்பு சொல்லி காட்டுறேன். அப்படி இல்ல, ஒருத்தங்க வந்து சொன்னாங்க உள்ள இந்த பப்புனு கம்யூனிட்டி இதெல்லாம் சொல்லல. அப்படி சொல்லலடா. 5 வயதுல மின்னல் வழி வந்து திருமணம் செய்துட்டு போயிட்டாராம். அர்ஜுனர் 9 வருஷம் கழிச்சு போறாராம். எத்தனை வருஷம் கழிச்சு? 9 வருஷம் கழிச்சு அப்படின்னு சபையில சொன்னாங்க. மின்னல் ஒலிக்கு 5 வயது, இவர் போறது 9 வயது. அப்ப 5 9 எத்தனை? 5 9 14 5 14 படிக்கவே கிடையாது. 5 14 வருஷம் கழிச்சு எங்க போறாரு? மாமியார் வீட்டுக்கு போறாரு. மாமியார் வீட்டுக்கா? அதனால 14 வயசு தான் கழிச்சு போறாரு. 9 என்பது தப்பு என்றிருக்கிறார்கள். ஓஹோ, தான் இருக்குது. அதனாலதான் இப்ப நான் மன்னிப்பு கேட்டேன். நாங்க சின்ன குழந்தைங்க, தெரிஞ்சு தெரியாம இருந்தாலும் அறிஞ்சாலே இருந்திருக்கலாம். நீங்க தான் நம்ம குழந்தை தானே, தட்டி குத்து போனோம். அதனால அந்த மன்னிப்பு கேட்டேன். அப்படி இருந்தாலும் சபையில வந்திருக்கூடிய மாது இன்னார் இனியார் என்று புரிந்து கொண்டாயா? விளக்கமா சொன்னாலும் தெரியும். விளக்கமா சொல்கிறேன். வரும்போது இவ்வளவு கோவத்தை கல்வி வரியா? கோபமா வரியா? உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? உன்னை பார்த்ததுமே எனக்கு பேமா வந்துச்சு. பேமா வந்துமா உன்னை பார்த்தாவே? உன்னை பார்த்தாவே போட்டு அடிச்சு கிடக்குறியா? எனக்கு உன்னை பார்த்தாவே ஒரே பேமா வந்துச்சு. என் சக்கா
நீராடி வந்து சொன்னியா வந்ததுமே போட்டு நாளைக்கு கிடக்குற உன்னை இருக்கிற குறை வருஷம் எல்லாம் எனக்கு எப்படின்னா பாடு பத்தியே தெரியல. என்னோட நாடு தென்மதுராபுரி பட்டினம். தென்மதுராபுரி பட்டணம். ஆமா. ஆஹா. இங்க ஆண்களுக்கு இடமே கிடையாது. ஆம்பளைங்க யாரும் கிடையாதா? இங்க பொம்பளைங்க தான் இடம். வேலை. ஆமா. ஆஹா. ஆண்கள் வந்தா வெட்டி தான் போடுவாங்க. ஆஹா. அப்படி இருந்தாலும் ராஜா ஆண்களுக்கு முகத்திலே மீசை என்றால் ஆண்களுக்கு முகத்திலே மீசை என்றால் இந்த அள்ளி ராணிக்கோ புஜகபல சபா 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 சபா. என்னடா உன்னை பார்த்தவே எனக்கு பயமா இருக்குமா? நீ ஒரு அடி கொஞ்சம் தூரமாவே இல்லையாமா? எல்லாம் வந்து அப்படியே பயங்கரமா வந்துக்கிறியா? ஏன் பயங்கரமா வரியா? ஏன்னா பார்த்தவே ஜேசி பள்ளி அப்படியே வெயில் வச்சுட்டு தெரியல. ஏமா எல்லாருக்கும் பள்ளி சின்ன அந்த உனக்கு மாதிரி ஜேசி பள்ளி மாதிரி நீயும் வச்சுக்கிறாங்களாமா? குறை சொல்லு அது வாயில வச்சு வந்துட்டேன். ஆம்பளைக்கெல்லாம் முகத்துல மீச உனக்கு மட்டும் மயிலால மீச இல்லையா? அப்படியா? ஆண்களுக்கு என்ற முகத்துல மீச ஆண்களுக்கு முகத்துல மீச இருந்தா தான் உங்களுக்கு தைரியம். இந்த அள்ளி ராணிக்கு புஜகரம் படைத்தவர் நான். ஆமா மீச வச்சுங்க நாங்க இப்படி காட்டுறேன். நீ காட்டுறேன் நான் என்னத்துடா அதாவது என்னடா அப்படி பொறுத்தாம கேக்குறா? உள்ளவா காமிக்கிறேன். இங்க வானா என்ன பாப்பாங்க சனிக்கிழமை காட்டுறவா காட்டங்கத்தூர்ல காட்டுவியா? இன்னைக்கு கூறாந்திர பாக்குறதானே வண்டி 9 மணிக்கெல்லாம் கம்பெனிக்கு போன கூட வாடான்ச்சு. அது காட்டு போத காட்டலையா? அப்படி என்றாலும் நான் 5 வயதில் யாராவது கொண்டிருக்கிறேன். நான் 5 வயது அணியிலே சீனா நீனா சோத்த மட்டும் காமிச்சிக்கிற நாடகத்திலே கிராமத்திலே இந்த தாய் கிராமத்திலே முதலாக பிரித்தா என்ற நாடக மண்டபத்தை கொண்டாடிக்கிறார்கள். ஆமா. இந்த ஊரிலே தலைவர் உபத்தலைவர் வார்டு மெம்பர் மகளிர் குழுக்கள் இளைஞர்கள் இளைஞர் அணிகள் அனைவரும் சேர்ந்து நம் நாடு பிள்ளைகளுக்காக 501 ரூபாய் கொடுத்துக் கொண்டு கிராம பணமாக 501 ரூபாய் கொடுத்து கொண்டாடிக்கிறோம். ஆகட்டும். இன்னும் யார் பேர் சொல்ல வேண்டும்? யார் பேருமா? எல்லாம் யாருக்கு பேர் விட்டு யார் பேர் சொல்றதுன்னு தெரியல. பணம் கொடுத்தாலும் பணம் கொடுக்கலனாலும் வந்து நம்பினா இருக்குதா? ஒரு 10 நிமிஷம் எந்த கைதியை கொடுக்க மாட்டேன். எந்த கைதியா? என்னடா கைதுன்றா? என்ன சொல்றேன் இந்த கைதி எதை கொடுக்க மாட்டாங்க? அப்படியா? இந்த 10 ரூபாய் இந்த கைதி எதை கொடுக்கணும்னு யாருக்கும் இல்ல என்ன இல்லையா? அப்படி இருந்தாலும் அப்பா முனுசாமி அத்தனை பெரியார் ஆண்டு 4ஆம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கலோகத்தை சேர்ந்துள்ளார். அவர் மோட்சத்தை முன்னிட்டு அவர் சொர்க்கபதி அடைவு என்பதற்காக ஜெயகாந்த் என்று சொல்லக்கூடிய அத்தனை பெரியார் கங்கை அம்மா கோவில் நிர்வாகி அவர் சொர்க்கம் சேர வேண்டும் என்று அவர் 101 ரூபாய் கொடுத்து கொண்டாடிக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என் நாடக மன்றத்தின் சார்பாக கோடான கோடிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் 5 வயதில் யாராவது கொண்டுக்கிறேன். நான் 5 வாழாத அணியிலே
என்ன நீ செய்ய கொடுக்காரியா இந்தா, கட் பண்ணி இருக்கணும் இந்தா.